வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஜிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம்னுடைய செகண்ட் டைப் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து எல்லாமே ஹேரோஸ் வச்சு பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஒரு டைரக்ஷன் இருக்கும். இதில் அன்டைரக்டட் கிராஃபில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட் இஸ் எ பாப்புலர் அல்காரிதம் ஃபார் ஃபைண்டிங் த ஷார்ட்டஸ்ட் பாத். ஓகேங்களா, ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் அல்காரிதம். நம்ம என்ன பண்ணோம்னா சோர்ஸை யூஸ் பண்ணிப்போம். அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு சோர்ஸ்னு ஒரு வெர்டெக்ஸ் கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மற்ற வெர்டிசஸ்க்கான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம். இதான் நம்மளுடைய வேல்யூ. இதில் சோர்ஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத் டு ஆல் அதர் வெர்டிசஸ் இஸ் அப்டைன்ட். இதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அப்டைன் த ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபார் த கிவன் கிராஃப். இதில் பாருங்கள், இந்த கிராஃபில் எந்த ஒரு டைரக்ஷனும் கொடுக்கல. இப்போ நம்ம ஸ்டெப் 1 உங்கள் கொஷின் பேப்பரில் இந்த ஏ தான் சோர்ஸ்ன்னு ரவுண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா சோர்ஸ்ன்னு எடுத்துக்குங்க. அப்படி கொடுக்கலாம், நீங்களே எதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் ஏனே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சோர்ஸ் வெர்டெக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ ஏ இருக்குது, மற்ற என்னென்ன வெர்டிசஸ் இருக்குது? பேலன்ஸ் பி, சி, டி, இ. இந்த இ தான் லாஸ்ட், இதான் ஃபைனல் வெர்டெக்ஸ். சரி, இப்போ நான் சோர்ஸ் வெர்டெக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏலேருந்து பிக்கு கனெக்ஷன் பார்க்க போகிறேன். ஏரோட அட்ஜஸ்ட்லாம் பார்க்க போகிறேன். ஏக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? பி இருக்குது, சி இருக்குது. ஸோ ஏக்கு பக்கத்தில் பி இருக்குது. அதோடைய பாத் என்ன? பாத் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 4. நெக்ஸ்ட்டு ஏலேருந்து சிக்கு பார்க்குறேன். அதோட பாத் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 8. இப்போ இது ரெண்டு தான் பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மிச்ச மீதி வெர்டிசஸ்லாம் என்ன இருக்குது? டி இருக்குது, இ இருக்குது. ஸோ ஏலேருந்து டிக்கு டேரெக்டாக கனெக்ஷன் இல்லை. அதேமாதிரி ஏலேருந்து ஈக்கும் டேரெக்டாக கனெக்ஷன் இல்லைன்னா அது நாங்கள் இன்ஃபினிட்டின்னு நீங்கள் போடணும். போட்டாச்சுங்களா? இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இதில் எது ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து பாருங்கள். 4ஆ 8ஆ? ஏலேருந்து பிக்கு ஈஸியாக போகலாமா இல்லை சிக்கு ஈஸியாக போகலாமா? பிக்கு தான் ஈஸியாக போகலாம், ஏன்னா அதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நீங்கள் டயக்ராமில் என்ன பண்ணுறீங்கன்னா ஏக்கும் பிக்கும் இப்படி ஒரு கனெக்ஷன் போட்டு வச்சுருங்க. ஏக்கும் பிக்கும் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்துன்னு சூஸ் பண்ணியாச்சு இப்போதைக்கு. ஸோ ஏக்கும் பிக்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 4ன்னு சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ அடுத்து ஸ்டெப் 2. அடுத்த வெர்டெக்ஸ் நம்ம சூஸ் பண்ண போகிறது. இப்போ ஏபின்னு சூஸ் பண்ணிட்டோமா? அப்போ நம்ம பிலேருந்து பார்க்கணும். இப்போ பிக்கு பார்க்க போகிறோம். பிலேருந்து என்னென்ன வெர்டெக்ஸ் இருக்குது? ஸோ பியோட பக்கத்தில் என்னென்ன இருக்குது? சி ஒன்று இருக்குது. அப்படி இங்கே பார்த்தோம்னா டி ஒன்று இருக்குது. ஸோ பிசி பிடி இருக்குது. ஸோ இதுக்கான பாத் டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிசிக்கு பார்ப்போம். பிசிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 1 இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா கூட எக்ஸ்ட்ராவாக சோர்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ணோம். இப்போ பிலேருந்து சிக்கு 1 வேல்யூ இருக்குது. அப்படியே ரிவர்ஸில் போங்க. இதானே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ஏ தானே. இதுக்கும் நம்ம வேல்யூ சேர்த்துக்கணும். 4 + 1 5. ஸோ சேர்த்து தான் நம்ம எழுதணும். ஸோ பிசிக்கு டிஸ்டன்ஸ் என்ன? 5 சோர்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு இப்போ பிலேருந்து டிக்கு பார்ப்போம். டிக்கு என்ன வேல்யூ இருக்குது? 3 இருக்குது. ஸோ 3 எழுதியாச்சு. ஆனால் நம்ம பியில் எங்கேருந்து வந்தோம்? ஏலேருந்து தானே வந்தோம். அந்த டிஸ்டன்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 4 + 3 7. நெக்ஸ்ட்டு பிலேருந்து ஈக்கு பார்க்கணும். பிலேருந்து ஈக்கு டேரெக்டாக கனெக்ஷன் இல்லை. அப்போ இன்ஃபினிட்டி போட்டுருங்க. சரி, இதில் எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்? 5ஆ 7ஆ? 5 தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணணும்? பிசி பார்த்து தான் சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். பிசி தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ அடுத்து நம்ம சிக்கு பார்க்க போகிறோம். இப்போ சிலேருந்து என்னென்ன பக்கத்தில் இருக்குது? வெர்டெக்ஸு டி இருக்குது, இ இருக்குது. ஓகேங்களா, ஸோ சிலேருந்து டிக்கு இருக்குது. ஓகேங்களா, சரி, சிலேருந்து டிக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது? முதல்ல 7. ஸோ ஃபஸ்ட் அந்த 7 எழுதிடணும். எழுதிட்டு இப்போது இது நம்ம எங்கேருந்து வந்தோம்? இந்த சிலேருந்து நம்ம டிக்கு 7 எழுதியாச்சு. இதுக்கு முன்னாடி இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 4 + 1 5. ஸோ 5 இது 3 வேல்யூஸும் ஆட் பண்ணோம். ஏன் அப்படி ஆட் பண்ணுறோம்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பார்த்த மாதிரி தான் சோர்ஸ்லேருந்து தான் நம்ம கணக்கு எடுக்கணுமே. ஓகேங்களா, டிக்கு. அப்போது 7, அப்புறம் 1, அப்புறமா 4. ஸோ டோட்டல் ஆட் பண்ணுங்கள். 5 + 7 என்ன வரும்? 12. நெக்ஸ்ட் இப்போ ஈக்கு பார்க்க போகிறோம். சிலேருந்து ஈக்கு பார்க்க போகிறோம். ஈக்கு என்ன வேல்யூ இருக்குது? 3 இருக்குது. ஸோ 3 எடுத்து இங்கே எழுதியாச்சு. நம்ம என்ன பண்ணோம்? ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸோடைய வேல்யூவும் பார்க்கணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 4 + 1 5. ஸோ இந்த 5 கூட இந்த 3 ஆட் பண்ணிக்கணும். 8. இதில் எது ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து பாருங்கள். 8 தான் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து. அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணலாம்? சிஇ பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். சிஇ பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 சோர்ஸ் வெர்டெக்ஸ் நான் டி சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து டி சூஸ் பண்ண போகிறேன். ஏன் டி சூஸ் பண்ணி செக் பண்ணுறேன்னா ஒரு சோர்ஸை பயன்படுத்தி
the shortest path to all other vertices is obtained. அதாவது எல்லா வேர்டெக்ஸ்க்கும் நம்ம ஷார்ட்டஸ்ட் பார்த்து கண்டுபிடிச்சி பார்த்துடணும். ஓகேங்களா? அதில் எது பெஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டிலேருந்து ஈக்கு சூஸ் பண்ண போகிறேன். அதோட டிஸ்டன்ஸ் நார்மலாக ஃபஸ்ட் டிலேருந்து ஈக்கு எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. இப்போ நான் வந்து டிலேருந்து ஈக்கு சூஸ் பண்ணும்போது நான் சோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏலேருந்து பிக்கு வரணும். பியிலேருந்து சிக்கு போயிட்டு டிக்கு போகலாம். அப்படி இல்லை பியிலேருந்து டிக்கு போகலாம் டேரெக்டாக. எது பெஸ்ட்டு பார்த்து சிம்பிள் பார்த்து ஏபிடிஇ இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா இது 4 இது 3 ஆட் பண்ணால் 7. இதுவே நம்ம இப்படி போனோம்னா 4 + 1 5 5 + 7 ரொம்ப அதிகமாக போயிடும். அப்போது ஏபிபிடி இப்படி தான் சூஸ் பண்ண முடியும். அப்போது 4 + 3 என்ன வரும்? 7. அப்புறமா இந்த 7 ஆட் பண்ணி இந்த 8 கூட ஆட் பண்ணால் நம்ம ஈக்கு வந்துடும் 15. ஓகேங்களா? ஸோ இப்படியும் ஒரு ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து இருக்குது. இப்போ நம்ம இதில் சூஸ் பண்ணோம் இது பெஸ்ட்டுன்னு. இதில் எது பெஸ்ட்டு சூஸ் பண்ணலாம்? நீங்கள் வந்து ஈக்கு போகணும். ஏலேருந்து ஈக்கு போகணும். எப்படி சூஸ் பண்ணலாம்? ஏபிசிஇ சூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஏபிடிஇ சூஸ் பண்ணுவீங்களா? ஷார்ட்டஸ்ட்டு பார்த்தா இப்போ ஏபிசிஇ சூஸ் பண்ணோன்னா வரும் 4 + 1 5 5 + 3 18 வரும். இது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 4 + 1 + 3 = 8. இதுவே நான் வந்து டிஇ பார்த்து சூஸ் பண்ணால் 4 + 3 7 7 + 8 எனக்கு 15 வரும். அப்போ ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து எது? 8 தான். அப்போ நான் எந்த பார்த்து தான் சூஸ் பண்ணலாம்? ஏபிசிஇன்னு சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய சோர்ஸ் டெஸ்டினேஷன் பயன்படுத்தி நான் இந்தமாதிரி நிறைய பார்த்து ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு ஆன்சர் தான் வரும், இல்லை மல்டிபிள் ஆன்சர் வரும். ஏன்னா உங்களுக்கு கொஷினில் இது சோர்ஸ்னு கொடுத்துட்டா ஓகே. அப்படி சோர்ஸ் கொடுக்கல நம்மளா சூஸ் பண்ணும்போது பி சூஸ் பண்ணலாம், சி சூஸ் பண்ணலாம். எதை வேணால் நீங்கள் சோர்ஸாக சூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு மல்டிபிள் ஆன்சர் வரும். எந்த ஆன்சர் வந்தாலும் ஓகே தான். நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சா போதும். ஏதாவது ஒரு சோர்ஸ் வச்சுக்கிங்க, ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் வச்சுட்டு அதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி காமிச்சிங்களே போதும். ஓகேங்களா? இந்த டைப் 2ல் இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ டிஜிஸ்டார்ஸ் அல்காரிதம் டைப் 2னா என்ன, அதுக்கான ஒரு ப்ராப்ளம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.